ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ரொம்ப முக்கியமான பதிவு தான் பார்க்க போகிறோம். ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த டிசைனை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த டிசைன் தச்சு கிட்டத்தட்ட 3 மாதங்கள் ஆகிருச்சு. 3 மாதம் ஆகியும் இந்த டிசைன் எங்கள் வீட்டிலே இருக்குன்னா கண்டிப்பாக இது கஸ்டமருக்கு கிடையாது. நான் வீடியோக்காக தச்சது தான். மனசாட்சியே இல்லாமல் 550 ரூபா வாங்குறீங்களே அப்படின்னு சொல்லி நிறையா கமெண்ட் வந்து இந்த டிசைனுக்கு வந்திருக்கு. அப்படியே 550 ரூபா உதாரணத்துக்கு வச்சுக்கிட்டாலுமே கூட ப்ளவுஸோட தையக்கூலி அமௌண்ட் வேற இருக்குது. இப்போ எங்கள் ஊர் சைடு பார்த்திங்கன்னா வெளியில் மெயின் ரோட்டில் கடையில் தைக்கிறவங்கள்ட்ட லைனிங் ப்ளவுஸோட ரேட்டு 300 ரூபா வருது. இதே பார்த்திங்கன்னா வீட்டில் தைக்கிறவங்கலாம் பார்த்திங்கன்னா அந்த லைனிங் ப்ளவுஸுக்கு 180 160 அந்த மாதிரி வாங்குகிறாங்க. 160 ரூபாய்க்கு தைக்கிறாங்க அப்படின்னா அது கட்டிங் அளவு கரெக்டாக இருக்கணும், ஸ்டிச்சிங் கரெக்டாக இருக்கணும். நம்ம உடம்புல போடும் பொழுது எந்த மிஸ்டேக்குமே இல்லாமல் வலுவலுன்னு அரைச்சி பூசின மாதிரி இருக்கணும். அது போக டிசைன் வந்து பக்காவான ஃபினிஷிங்லாம் அழகாக நீட்டாக இருக்கணும். இது எல்லாமே இருந்தால் தானே அவங்களும் வீட்டில் வந்து நம்ம 550 ரூபா கேட்டோம்னாலும் இது எல்லா அளவுகளுமே கரெக்டாக இருந்தால் தான் அந்த கஸ்டமர் வந்து காசு கொடுப்பாங்க. நம்ம வீட்டில் தைக்கிறவங்க ஏனோ தானோன்னு தச்சு கொடுத்தா அந்த கஸ்டமர் எப்படி நம்மளுக்கு காசு தருவாங்க சொல்லுங்கள்? நம்ம வந்து ஒரு தொழிலை கரெக்டாக கஸ்டமருக்கு வந்து கண் மாதிரி அழகாக நீட்டாக பக்காவான ஃபினிஷிங்கில் தைச்சா மட்டும்தான் நம்ம எவ்வளோ அமௌண்ட்டு கேட்டாலுமே அவங்க வந்து கொடுத்துட்டு போயிடுவாங்க. ஃபஸ்ட்டு ஒரு முறை சாம்பிளுக்காக ஒன்று வாங்கிட்டு போயிடுவாங்க. அதை போடும் பொழுது அங்கன லூஸு இங்கன லூஸு அப்படி இப்படின்னு இருந்துச்சுன்னா அவங்க நம்ம கேட்ட அமௌண்ட்டோட கண்டிப்பாக அவங்க குறைச்சி தான் கொடுத்துட்டு போவாங்க. உங்களுக்கு நாங்கள் தையக்குள்ளேயே நாங்கள் தரமாட்டோம், இதெல்லாம் அளவுகள் எதுவுமே சரியே இல்லை, டிசைன் கூட கொஞ்சம் ஃபினிஷிங் கூட நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு காசு வந்து கம்மியாக தான் தருவாங்க. இதே நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸான டெய்லராக இருந்து கட்டிங் அளவுகள் கரெக்டாக இருந்து ஸ்டிச்சிங் கரெக்டாக இருந்து அந்த டிசைன் வந்து பக்காவான ஃபினிஷிங்லாம் அழகாக நீட்டாக தச்சிருந்தா அந்த ஒரு முழு ப்ளவுஸாக உங்கள் உடம்புல போடும் பொழுது எந்த அளவுகளுமே மிஸ்டேக் இல்லாமல் கரெக்டாக அழகாக நீட்டாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் 550 ரூபா கேட்டாலுமே கூட அவங்க 10 ரூபா சேர்த்து கூட தான் கொடுத்துட்டு போவாங்க. இதுக்கு எதுக்கு மனசாட்சி சொல்லுங்கள்? அப்புறமா பார்த்தீங்கன்னா நான் எப்போதுமே கஸ்டமருக்கு தைக்கும் பொழுது கேன்வாஸ் இல்லாமையே நான் தைச்சதே கிடையாது. எப்போதுமே யாருக்கு எந்த ஒரு கஸ்டமருக்கு தைச்சாலுமே சரி டிசைன் ப்ளவுஸுன்னு எடுத்துட்டாலே கேன்வாஸ் யூஸ் பண்ணி தான் நான் தைப்பேன். அதே சமயம் ஒரு கஸ்டமருக்கு தைக்கும் பொழுது துணியை வந்து கட் பண்ணும் பொழுது அந்த சமயத்தில் யாரு கூடயும் ஃபோனில் பேசிக்கிட்டு நம்ம கட் பண்ணவே கூடாது. ஏன்னா ஃபோனில் பேசிக்கிட்டே கட் பண்ணோம் அப்படின்னா இங்கே அளவுகள் வந்து மாறி போயிடும். சரியான அளவில் கட் பண்ணி அதை தச்சு அந்த கஸ்டமருக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லி அந்த ப்ளவுஸை அவங்க போட்டு பார்த்துட்டு எல்லாமே திருப்தியாக இருந்தால் மட்டும்தான் அவங்க கொடுக்குற காசு எனக்கு திருப்தியாக இருக்கும். நான் காசுக்காக வேலை செய்கிற ஆள் கிடையாது. காசு வாங்குகிறோம் அப்படின்னா கஸ்டமருக்கு அந்த ப்ளவுஸ் வந்து பக்காவான நீட்டான ஃபினிஷிங்கில் அளவுகள் எல்லாம் சரியாக இருந்தால் மட்டும்தான் எனக்கு அந்த காசை வாங்கினதுக்கு திருப்தியே இருக்கும். இந்த டிசைனை பார்த்தீங்கன்னா நான் ஷார்ட் வீடியோலாம் அப்லோடு பண்ணியிருந்தேன். சரி சும்மாவே பேசி போடுறதுக்கு இந்த மாதிரி ஸ்டோரியை நம்மளாவே ரெடி பண்ணி ஸ்டோரி மாதிரியே பேசி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானாகவே தைக்கிற பொண்ணு வந்தாங்க, இவங்க இந்த டிசைனில் தைக்க சொன்னாங்க, 550 ரூபா காசு கொடுத்துட்டு போனாங்கன்னு இது எல்லாமே நானாகவே சும்மா ஒரு வீடியோக்காக ஸ்டோரி மாதிரி தான் நானே ரெடி பண்ணி அதில் போட்டு விட்டதா. ஆனால் உண்மையாலுமே சொல்ல போனால் இந்த டிசைனை கஸ்டமருக்கு தைக்கவே கிடையாது. இங்கே உள்ளவங்களாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டிசைன்லாம் போட மாட்டாங்க. எல்லாமே பார்த்திங்கன்னா லேட்டஸ்ட்டாக ட்ரெண்டியாக நியூ மாடலில் தான் போடுவாங்க. இது எல்லாமே நம்ம பிகினர்ஸ் பழகுறதுக்காக தான் நான் சிம்பிளான டிசைனில் நான் தச்சு காமிச்சிருக்கேன். சொல்லப்போனால் இந்த டிசைன் எல்லாமே பார்த்திங்கன்னா நான் வீடியோக்காக தச்சு போடுறதான். இப்போ நான் என்கிட்ட தச்சுக்கிட்டு இருக்க அப்பையிலேருந்து இப்போ வரைக்கும் நான் வீடியோவில் தச்சு காமிச்ச எல்லா டிசைனுமே நான் வீடியோக்காகவே நான் தைச்சது. தனியாக துணி எடுத்து அதுக்கு மெட்டீரியல் காசு யூஸ் பண்ணி எல்லாமே பார்த்திங்கன்னா வீடியோக்காக தைச்சதே. உங்களுக்கு சந்தேகமாக இருந்துச்சு அப்படின்னா நான் தச்சு காட்டினா அவ்வளோ ப்ளவுஸையுமே பார்ட் 2ல் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக நான் அத்தனை டிசைனையுமே உங்கள்கிட்ட வந்து நான் காமிக்கிறேன். இப்போ இந்த நெக் டிசைனுக்கு வந்த ஒரு சில கமெண்ட் மட்டும் நான் படித்து காமிக்கிறேன். இதுக்கு இந்த டிசைனுக்கு எங்கள் சைடில் வெறும் 250 ரூபா தான் அப்படின்னாங்க. 250ங்கிறது சத்தியமாக எனக்கு புரியலை.
இல்லை ப்ளவுஸுக்கு மட்டும் 250 இல்லை டிசைனுக்கு மட்டும் 250 இல்லை எல்லாத்துக்கும் சேர்த்து 250 நான் எதை வச்சு எப்படி எடுத்துக்கிறதுனே தெரியலை. 250 கண்டிப்பாக யாருமே வாங்க மாட்டாங்க. பிகினர்ஸ் டெய்லர்ஸ் வேணால் புதுசாக தைக்கிறவங்க 250 ரூபாய் வாங்குவாங்க. நல்லா யோசித்து பாருங்கள். இதே எக்ஸ்பீரியன்ஸான டெய்லர்ஸ்கிட்ட ரோட்டு மேலே இருக்கக்கூடிய கடையில் போய் 250 ரூபாய்க்கு ஒரு சாதாரண ஒரு நார்மல் ப்ளவுஸ் லைனிங் போட்ட ப்ளவுஸ் 250 ரூபாய்க்கு நீங்கள் தச்சு வாங்கிட்டு வாங்க. நான் கூட இங்கே இருக்கக்கூடிய எல்லா ப்ளவுஸையுமே நான் உங்கள்கிட்டே தைக்க கொடுக்குறேன். இப்போ இந்த டிசைனுக்கு நானே கூட என்னுடைய மெத்தடில் கூட நான் உங்கள்கிட்ட கணக்கு பண்ணியே காமிக்கிறேன். இப்போ நார்மலாக ஒரு லைனிங் ப்ளவுஸோட தையக்கூலி அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா 250 ரூபாய் வருது. இதுக்கு எக்ஸ்ட்ரா கிளாத் வந்து ஒரு 30 பாயிண்ட் எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா 40 ரூபா வருது. அது போக லேஸ் 1 மீட்டர் 10 ரூபா வருது. சென்டரில் வைக்கக்கூடிய ஸ்டோன் பார்த்தீங்கன்னா 15 ரூபாய். அது போக கேன்வாஸ் இல்லாமல் தைக்க வந்து நான் எப்போதுமே கேன்வாஸ் இல்லாமல் தைக்க மாட்டேன். கேன்வாஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு தனியாக 20 ரூபாய் நம்ம வந்து சேர்த்துக்கணும். அது போக நெக்கோட ஷேப் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஷேப், அதுக்கு தனியாக 20 ரூபா சேர்த்துக்கணும். மொத்தம் பார்த்தீங்கன்னா மெட்டீரியல்ஸ்க்கு மட்டும் 100 ரூபாய் வருது. அப்போ தையக்கூலி 250 ரூபாய், மெட்டீரியல் காசு வந்து பார்த்தீங்கன்னா 100 ரூபாய், மொத்தம் 350 ரூபாய் வருது. அப்போ இந்த டிசைன் தைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளவர் மாதிரி தைச்சது, அந்த லேஸ் வச்சு தைச்சது, சென்ட்ரு பகுதியில் அந்த பவு தைச்சது எல்லாத்துக்கும் சேர்த்து பார்த்தீங்கன்னா 150 to 200 ரூபாய் வரைக்கும் வரும். மொத்த டோட்டல் 550 ரூபாய் வருது. முறைப்படி ஒரு டிசைனை தைக்கிறோம் அப்படின்னா கரெக்டாக வந்து எப்படி கணக்கு பண்ணணும்னே உங்களுக்கு தெரியவே மாட்டேங்குது. தெரியலை அப்படின்னா இனிமேல் கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. அதே சமயம் இது ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த ப்ளவுஸ் வந்து கஸ்டமருக்கு தைக்க கிடையாது, வீடியோக்காக மட்டும்தான் தைச்சேன். அதுலேயும் ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா இதில் என்ன இருக்குன்னு 550 ரூபா நீங்கள் வாங்கியிருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் ஏன் டிசைனே இல்லையா, துணி யூஸ் பண்ணலையா, இல்லை லேஸ் யூஸ் பண்ணலையா, எதுவுமே இல்லாமல் அவங்களும் தான் 550 ரூபா வாங்குவாங்களாம். அப்படியே இதே டிசைனை நான் கஸ்டமருக்கு தைச்சாலுமே கூட நான் 550 ரூபா வாங்க மாட்டேன். ஒரு 400 450 அந்த மாதிரி தான் நான் வாங்குவேன். அது வந்து நான் ஸ்டோரியில் தான் நான் உங்களுக்கு அந்த மாதிரி நான் சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? அதுலேயும் ஒரு டெய்லர் கேட்டிருக்காங்க, 300க்கு நியாயமாக வாங்குங்க, நானும் டெய்லர் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை அவங்க ஊர் சைடு லைனிங் ப்ளவுஸு வெறும் 100 ரூபாய்க்கு மட்டும்தான் தச்சு கொடுப்பாங்க போல இருக்குது. அப்படி தான் நான் நினைக்கிறேன். நான் வந்து எங்கள் ஊர் சைடு என்ன வாங்குறாங்களோ அந்த அமௌண்ட்டை தான் நான் வாங்க முடியும். இப்போ எங்கள் ஊர் சைடு லைனிங் ப்ளவுஸோட தையக்கூலி ரேட்டு 300 ரூபாய் வருது. அப்போ நான் அதுக்குன்னு 300 ரூபாயும் வாங்க முடியுமா சொல்லுங்கள்? அப்போ எக்ஸ்ட்ரா துணியோட காசு இருக்குது, லேஸ் காசு இருக்குது, ஸ்டோன் பீஸ் இருக்குது, எல்லாம் சேர்த்து அந்த டிசைன் தச்சு எடுத்து அயன் பண்ணி எல்லாமே நான் வந்து பக்காவான ஃபினிஷிங்கில் தான் நான் தச்சு கொடுப்பேன். ஏனோ தானெல்லாம் நான் தைக்கிற டெய்லர் வந்து கிடையாது. ஒரு கஸ்டமருக்கு தைக்கணும் அப்படின்னா அது எல்லாமே பக்காவான ஃபினிஷிங்கில் எல்லாமே இருந்தால் மட்டும்தான் நான் அந்த அமௌண்ட்டையே நான் வாங்குவேன். இதில் ஒன்று மட்டும் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். இந்த தையக்கூடியெல்லாம் ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒவ்வொரு மாதிரி ரேட்டில் வந்து வாங்குவாங்க. உங்கள் ஊரில் நீங்கள் 160 ரூபா வாங்குறீங்க அப்படின்னா அதே 160 ரூபா எங்கள் சைடு யாரும் வாங்க மாட்டாங்க. இப்போ மதுரையில் ஒரு ரேட்டு அப்படின்னா கோயம்புத்தூரில் ஒரு ரேட்டு, பெங்களூரில் ஒரு ரேட்டு, இங்கே சிங்கம்நகரில் ஒரு ரேட்டு, ஒவ்வொரு ஊர்லேயுமே ஒவ்வொரு மாதிரி ரேட்டில் வாங்குவாங்க. இப்போ உதாரணத்துக்கு நான் மதுரையே கூட எடுத்துக்கிறேன். இப்போ மதுரையில் டெய்லரிங் கடை 100 கடை இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. 100 கடையிலையுமே அதே 250 ரூபா, அதே 300 ரூபாதே வாங்குவானா? கண்டிப்பாக கிடையாது. ஒரு கடையில் இதே டிசைனுக்கு அமௌண்ட்டு கூட வாங்குவாங்க, ஒரு கடையில் இதே டிசைனுக்கு அமௌண்ட்டு கம்மியாக வாங்குவாங்க. ஒரு சில கடையில் நார்மல் ப்ளவுஸோட தையக்கூலி ஒரு சில கடையில் கூட வாங்குவாங்க, சில கடையில் கம்மியாக வாங்குவாங்க. அதுலேயும் வீட்டில் தைக்கிறவங்க பார்த்தீங்கன்னா இன்னுமே லைனிங் ப்ளவுஸுக்கு 140 ரூபாயிலிருந்தே கூட தச்சு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. 140 ரூபாய்க்கு தைக்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய அளவுகள் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியாது. கண்டிப்பாக அளவுகள் வந்து நம்மளுக்கு பக்காவாக இருக்கணும். இப்போ அவங்க நல்லா தைக்கிற டெய்லர்ஸே 100 ரூபாய்க்கு தைச்சாலுமே கூட அவங்க வாங்குகிற அமௌண்ட்டை நான் வாங்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்ட்ட அளவுகள், கட்டிங், ஸ்டிச்சிங் எல்லாமே பக்காவாக இருந்துச்சு அப்படின்னா நான் சொல்கிற ரேட்டு தான். ஓகேங்களா? அவங்களுக்காக இவங்களுக்காகலாம் நான் கம்மியாக வாங்க மாட்டேன். என்னுடைய கூலிக்கு தகுந்த ரேட்டை நான் வாங்குவேன். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.